அழைக்கப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள், ஆண்டவரின் அருளில் நனைந்தார்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இவர்களின் கொள்கை ஒன்றாக இருந்தது. ஒரே காரணத்திற்காக உயிரை விட்டார்கள். பேதுரு முதலில் தலைகீழாக சிலுவையில் அறையப்படுகிறார். கிபி 64 புனித பவுலடியார் வாளால் வெட்டப்பட்டு தன் வாழ்வை மக்களுக்காக கொடுக்கிறார். 2 பேரின் இறப்புக்கும் காரணம் ஒன்றுதான். இவர்கள் 2 பேரும் ஆண்டவர் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பேதுரு, பவுல் இவர்களின் விழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாமும் கொள்கைக்காக, நம்பிக்கை வாழ்வுக்காக, சாட்சிய வாழ்வுக்காக நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று அழைக்கிறது இன்றைய சிந்தனை. இவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிற பொழுது, இவர்கள் கடவுளை முழுமையாக நம்பினார்கள். இவர்கள் தியாகம் செய்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள், நம்பிக்கை வாழ்வை காத்து கொண்டார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ரோமை நகர மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார்கள். ரோமை நகரத்தையே நற்செய்தியின் நகரமாக மாற்றி தியாக வாழ்வில் நிலைத்த 2 பெரும் தூண்களின் விழாவைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம். பேதுருவின் வாழ்வை சற்று அலசி பார்க்கிற பொழுது, கலிலேயா கடற்கரையில் மீன்பிடிக்கும் தொழில் செய்து கொண்டிருந்தவரை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று திருமுழுக்கு யோவானை பின்பற்றி வாழ்ந்த பேதுருவை ஆண்டவர் இன்று அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர் இறையாட்சி பணிக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுக்கவும் வருகிறார். சற்று அலசி பார்க்கிற பொழுது பேதுரு என்ன செய்தார் என்றால், இவர் ஆண்டவரின் பார்வையில் பேறு பெற்றவனாக, யோவானின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனென்றால் ஆண்டவரை மெசியா என்று உள்ளூர பயணித்ததால் அவரால் அறிவிக்க முடிகிறது. திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்ததோடு மட்டுமல்ல, மெசியா அந்த வழியாக வருகிறார், மெசியாவை கண்டதால் அவர் தன்னுடைய நம்பிக்கை வாழ்வை மாற்றிக்கொள்கிறார். இதோ இறைவனின் செம்மறி என்று கேட்டவுடனே இவர் தன் வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடிய அன்பின் வாழ்வை நாம் பார்க்கின்றோம். புனித பேதுரு அன்பினால் ஈர்க்கப்பட்டு அவருக்காகவே வாழ்ந்தார். எதிர்காற்று வீசுகிறது, படகு அலைகளால் அலைக்கழிக்கப்பட்டு வாழ்வை தொலைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சற்று துணிவு கொண்டு மற்ற சீடர்களெல்லாம் அச்சத்தில் அஞ்சிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில், இயேசுவே நீர்தாம் என்றால் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடும், கடல் மீது நான் நடந்து வர வேண்டும் என்று கடல் மீது நடக்கக்கூடிய மேலான அற்புதமான வாழ்வை பெறுகிறார் பேதுரு. இது நம்பிக்கையின் ஒரு அத்தியாயம் அல்லவா? நாடெங்கும் நல்லது செய்தவரை, அற்புதங்கள் பல செய்த அதிசய கடவுளை, மனிதரை, வாழ்வை நமக்கு நிறைவாக கொடுத்தவரை கள்வர் கையில் அகப்பட்டு விட்டாரே, இந்த கள்வர் கூட்டம் தீயவர்கள், நல்லது செய்தவரை கொன்று விடுவார்களே, தீயது இவருக்கு வந்துவிடுமே என்பதை அறிந்த பேதுரு பக்கத்தில் இருந்த அந்த பணியாளனின் காதை வெட்டுவதற்கும் துணிகிறார். தன்னுடைய தலைவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது என்று நினைப்பது மனிதனின் செயலாக இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம். தலைவன் பேசுவதை, தலைவன் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம், தலைவன் வைத்திருக்கக்கூடிய தாரக மந்திரத்தை தொண்டர்கள் உடனடியாக அறிந்து கொள்வதில்லை. அவர்களோடு அதிக நாட்கள் பயணிக்க வேண்டும்.
தலைவன் சொல்வதை உள்ளூர தியானித்து அதை அனுபவித்து அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய சூழல் வந்தால்தான் தலைவனின் பண்பை, மகத்துவத்தை, மாண்பை உணர முடியும். இவர் தலைவரோடு பயணித்தார். தலைவன் மீது அதீத அன்பு கொண்டிருக்கிறார். எனவேதான் தலைவனிடம் தைரியமாக கேள்விகள் வருகின்ற பொழுதும் கூட அதை கேட்கின்றார். இந்த உவமை எங்களுக்கு புரியவில்லையே, எங்களுக்கு விளக்கி காட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எல்லா நேரத்திலும் விழிப்பாயிருக்க வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த நிலை வந்தாலும் தம்முடைய நம்பிக்கை வாழ்விலிருந்து வெளியே செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இயேசுவிடம் இவர் கேட்பார், இது எங்களுக்கு மட்டுமா அல்லது எல்லோருக்குமா? ஒரு தலைவனிடம் கேள்வி கேட்கக்கூடிய தொண்டர்கள் இந்த உலகத்தில் குறைவு. இவர் நம்பிக்கை வாழ்வில் திளைத்திருந்ததால், ஆண்டவரோடு எப்பொழுதும் பயணித்ததால், தலைவனோடு தன்னுடைய உறவை இறுக்கமாக இணக்கமாக பிணைத்து கொண்டதால் மட்டுமே அவரிடம் கேட்க முடிந்தது. எங்களுக்கு கேள்விகள் பல இருக்கிறது, எங்களுக்கு அதை விளக்கி காட்டும் என்று சொல்லக்கூடிய அன்பான ஒரு சீடராக பேதுரு இருக்கிறார். அதைத்தான் நம்முடைய விவிலியத்திலும் நாம் அழகாக பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் சந்தேகம் வரலாம், கலக்கம் வரலாம், நம்பிக்கையின்மையும் நமக்கு வரலாம். என் தலைவனுக்கு எவ்வித துன்பமும் பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று சொல்லி வாழக்கூடிய நம்பிக்கை வாழ்வு பேதுருவுக்கு தெரிந்திருந்தது. பேதுருவுக்கு இன்னும் அதிகம் தெரிந்த ஒன்று சாட்சிய வாழ்வு என்பது, நம்பிக்கை வாழ்வு என்பது மலர் படுக்கை அல்ல, முட்களால் நிறைந்த படுக்கை என்பதையும் அவர் அறிந்து கொள்கிறார். ஆண்டவரை நாம் தொடர்ந்து ஆழமாக அதிகமாக அன்பு செய்கிற பொழுது பல நேரங்களில் மனித கேள்விகள் பல வரலாம். இயேசுவை மும்முறை மறுதலித்து விட்டேனே என்று நினைவில் கூறி, நினைவில் அதை கருத்தில் கொண்டு, ஐயோ அன்பு செய்த கடவுளை, அழைத்த கடவுளை நான் மறுதலித்து விட்டேனே என்று மனம் நொந்து அழுத பேதுருவையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு நற்செய்தி அறிவிப்பால் பல்லாயிரக்கணக்கான மக்களை கடவுள் பக்கம் திருப்பி முடக்குவாதக்காரனை குணப்படுத்தி தன் ஆடையை தொட்டாலே போதும் என்று வரக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது பேதுரு எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆண்டவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டு எல்லா மக்களையும் நம்பிக்கை வாழ்வில் அழைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் நம்பிக்கை வாழ்வில் திளைத்திருந்த ஒரு மாபெரும் புனிதராக நாம் இன்று பார்க்கிறோம். நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருந்தவரை ஏரோது சிறைபிடிக்கிறார், சிறையில் இருக்கிறார். அமைதியாக இருக்கின்ற பொழுது மக்கள் எல்லோரும் அங்கே ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏரோது பேதுருவை சிறைபிடித்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் காத்து கொள்வார் என்பதை அவர் சற்று ஆழமாக புரிந்திருப்பார். பேதுரு சிறையில் இருக்கின்றார். ஆண்டவரின் தூதர் வந்து அவரை காத்தார். இரும்பு வாயில் கதவுகள் இவர்களுக்கு திறக்கப்படுகின்றன. ஏனென்றால் பேதுரு நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருந்தார். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடங்களுக்கு நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வார்கள் என்று சொல்கிற பொழுது விவிலியம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? இவர் எப்படிப்பட்ட சாவை நோக்கி தன் வாழ்வை நோக்கி பயணிக்கிறார் என்பதை ஆழமாக சுட்டி காட்டுகிறது. கொடூரமான ஆட்சி செய்து ரோமை நகரையே ஆட்டி படைத்து கிறிஸ்தவ நம்பிக்கை கொண்டவர்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் பேதுரு ரோமை நகரை விட்டு வெளியில் ஓடி வருகிறார். என் உயிர் பறிக்கப்படுமே,
இனிமேல் என்னால் உயிர் வாழ முடியாதே என்ற பயத்தோடு, கலக்கத்தோடு, அச்சத்தோடு வெளியே வருகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை தடுத்தாண்டு கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை தடுத்தாள்கிறார். பேதுருவே, நீ எங்கே போகிறாய் என்ற கேள்வி பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. பேதுரு, இயேசுவே நீர் எங்கே செல்கிறீர் என்று மீண்டுமாக இவர் கேள்வி கேட்கிறார். இயேசு சொல்வார், நான் மீண்டும் ரோமை நகரத்துக்கு செல்கின்றேன். என் மக்கள் தங்கள் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் மீண்டும் சிலுவையில் அறையப்பட போகிறேன் என்று சொன்னவுடனே பேதுரு, இல்லை, என் இயேசு உயிர்த்து விட்டார். ஒருவேளை என் இயேசு எனக்காக வந்தார் என்றால், நீர் என் இயேசு என்றால் நானும் வருவேன், நான் அவருக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்று மீண்டுமாக தன்னுடைய பயணத்தை ரோமை நகருக்கே திருப்பி தன் நம்பிக்கை வாழ்வை தொடர்ந்து கொண்டாராம் என்று பாரம்பரியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுரு ஆண்டவருக்காக தன் வாழ்வையே முழுமையாக கொடுத்தார். ஆம், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரை அன்பு செய், தொடர்ந்து போராடு, ஏனென்றால் நம்பிக்கை வாழ்வில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கடவுள் இன்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, கடக்கும் பாதை கடினம் என்று கலங்கிவிடாதே. காக்கும் கடவுள் கைவிட மாட்டார் என்பதில் நீ உறுதியாய் இரு. எனவே பேதுரு நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கிற பொழுது, என்ன நேர்ந்தாலும், எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் ஆண்டவருக்காக நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும். புனித பவுலின் வாழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது, நான் என்னை பலியாய் உமக்காக முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன், எனது நேரம் வந்துவிட்டது, நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் நம்பிக்கை வாழ்வை காத்து கொண்டேன் என்று பகிரங்கமாக நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருந்த கிறிஸ்தவ மக்களையெல்லாம் கொண்டு ஊக்கக்கூடிய அந்த சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு தமஸ்கு நகரை நோக்கி செல்லக்கூடிய சவுலை ஆண்டவர் தடுத்தாள்கிறார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று சொல்கிற பொழுது ஆண்டவர் சவுலை இரட்டிப்பான விதத்திலே அன்பு செய்கிறார். 2 முறை அழைக்கப்பட்ட பெயரானது, நான் உன்னை இன்னும் அதிகமாக ஆழமாக அன்பு செய்கிறேன் என்பது விவிலிய அர்த்தமாக பார்க்கப்படுகிறது. பரிசேய மரபில் பிறந்து கமாலியேலின் பாதம் அமர்ந்து நற்செய்தியை படித்து சட்டதிட்டங்களை எல்லாம் படித்து ஆண்டவரை அறியாத பேதுரு, ஆண்டவரை அறியாத சவுல் இயேசுவால் தடுத்தாளப்பட்டு தன் வாழ்வை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். சவுலின் சேவை இயேசுவுக்கு தேவை என்பது அவருக்கு தெரியாதா? எல்லாம் அறிந்திருந்தாலும் இவ்வனைத்தையும் நான் குப்பையென கருதுகிறேன், அவரின் துன்பங்களில் பங்கேற்க நான் விருப்பப்படுகிறேன், கடந்த வாழ்வை மறந்துவிட்டு முன்னிருப்பதை மனதில் கொண்டு தொடர்ந்து நான் ஓடுகிறேன், ஏனென்றால் நம்பிக்கை வாழ்வில் நான் தளர்ந்து போக மாட்டேன் என்பதை சவுல் நமக்காக சொல்லி காட்டுகிறார். நம்பிக்கையாளர்களை துன்பப்படுத்தியவருக்கு எத்தனை துன்பங்கள்! பன்முறை சிறையில் அடைபட்டேன், கொடுமையாய் அடிபட்டேன், சாவின் வாயிலில் நின்றேன், தடியால் அடிக்கப்பட்டேன், கல்லறிப்பட்டேன், கப்பல் சிதைவில் சிக்கினேன், இடர்கள், ஆறுகளால், கள்வர்களால், சொந்த மக்களால், நாட்டில் இடர்கள், காட்டில் இடர்கள், கடலில் இடர்கள், பசித்தாக முற்றேன், பட்டினியால் அவதிப்பட்டேன், குளிரில் வாடினேன், ஆடையின்றி இருந்தேன். எல்லாம் எதற்கு என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அன்புக்காக மட்டுமே. சவுல் என்றால் சிறுமை, சிறிய, சின்னது என்று சொல்லக்கூடிய சவுல் தன் சவால்களையெல்லாம் அவர் பார்க்கிற பொழுது மிக பெரிய சவால்களை அவர் சந்திக்கிறார். சவால்களெல்லாம்
மிக பெரியதாக இருக்கிறது, மிக கொடியதாக இருக்கிறது. ஆண்டவர் மீது இவர் கொண்டிருந்த அன்பு எல்லா மக்களுக்கும், புறையினத்தாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நல்ல மகனாக சவுல் மாறுகிறார் பவுலாக. நற்செய்தியின் மீதுள்ள தாகம் அன்புக்குரியவர்களே பேதுருவையும் பவுலையும் உந்து தள்ளியது போல நாமும் நற்செய்தியை அறிவிப்போம். பேதுருவுக்கு துன்பம் வந்தபோது திரு அவை ஜெபித்து கொண்டே இருந்தது. மக்கள் ஏரோதை அவமானமான வார்த்தைகளால் திட்டவில்லை. ஏரோது சிறைபிடித்து விட்டான் என்பதற்காக அரசனுக்காகவும் மக்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். சிறைபிடித்தவர்களையும் திட்டவில்லை, பேதுருவையும் குறை கூறவில்லை. பேதுரு கவனமாக நடந்திருந்தால் தன்னை சிறையில் பிடித்திருக்க மாட்டார்கள் என்று யாருமே பேதுருவையும் குறை சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, வாழ்வில் துன்பம் வருகின்ற பொழுது இன்றைய நாள் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன என்றால், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரின் துணையை நாட வேண்டும், நம்பிக்கை வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும். நாம் குறை கூறாமல் கடவுளின் கருணையை நாடக்கூடியவர்களாக இருந்தால் கடவுள் நிச்சயமாக சிறியவனாக இருக்கக்கூடிய, சிறுமையில் இருக்கக்கூடிய, எளிமையில் இருக்கக்கூடிய நம்மையும் ஒரு நாள் உயர்த்துவார். நம்முடைய பெயர்களும் விண்ணகத்தில் பொறிக்கப்படும். பேதுருவின் பெயர் பொறிக்கப்பட்டது, பவுலின் பெயர் பொறிக்கப்பட்டது. அப்படி என்றால் நாமும் பேதுருவை போல, பவுலை போல நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம், ஆண்டவருக்காக வாழ்வோம், சாட்சிய வாழ்வில் நிலைத்திருப்போம். நாமும் ஒரு நாள் ஆண்டவருக்காக நம் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தால் நம் வாழ்வு கோடி நன்மையை பெறும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் பவுலின் வழியாக, பேதுருவின் வழியாக நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். சாட்சிய வாழ்வில் தொடர்ந்து நிலைத்திருப்போம்.